உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தாவின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறோம். we are so glad today. அதே வண்ணமாக Like the same voice, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தாவின் பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும், it is with you, உங்கள் குடும்பத்தோடும், with your family, உங்கள் பிள்ளைகளோடும், with your children, நீங்கள் போகின்ற எல்லா பாதையிலும் wherever you are going. ஆவியானவர் கூடவே இருக்கிறார். God's Spirit is with you. அதுதான் நம் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு காரியம். That is the surprising one God has given us. அதை உணர்ந்து வாழ்வோம். Let us understand that, தேவனால் உயர்த்தப்படுவோம். lift God's name today. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, மோசே குறித்து பார்த்தோம். we looked at the chapter of Moses. மோசே விசேஷமான தேவனுடைய மனுஷன். Moses is a special servant of God. அவன் மூலமாக தான் Through him, 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை people who have been enslaved for 430 years, எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். he brought from Egypt. அதற்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கிறது. To understand that, before there is a thing to say, நேற்று நாம் பார்த்த வண்ணமாக as we look on yesterday, பார்வோனுடைய நாட்கள், in the days of Pharaoh, எகிப்து தேசமானது the nation of Egypt was, வல்லரசு நாடாக இருந்தது. it was a flourished nation. அநேக தேசங்கள் கவர்படியாக இருந்தது. It was an attractive for other nations. அதற்கு முன்னால் ஒரு காரியம் இருந்தது. Before that, there was a thing there. யோசேப்பு என்கிற மனுஷன், There was a man named Joseph. தேவனுடைய மனுஷன். He was a man of God. யாக்கோபு என்கிற இஸ்ரவேலுடைய மகன் அவர். He was the son of Jacob named Israel. அடிமையாக விற்கப்பட்டவர். He had been sold as a slave to the Egyptians. அற்பமாய் எண்ணப்பட்டவர். He was being considered as a very low. கைதியாக செல்லப்பட்டவர். He was being sent to prison also. சிறையில் இருந்தவர். He was in prison. அவரை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். God lifted him. அவர் மூலமாக Through him, அந்த தேசம், that nation, எகிப்து தேசம் the nation of Egypt, பிரபலமானது. it became very familiar. அநேக தேசங்களுக்கு For many countries, ஆகாரம் கொடுக்கும்படியாக they supplied food. தேவன் யோசேப்பை எடுத்து பயன்படுத்தினார். God chose Joseph for that purpose. அதனால் தேசம் இன்றைக்கு அந்த நாளிலே பிரபலமாக இருப்பதற்கு ஒரே காரணம், On those days, Egypt was familiar only because தேவனுடைய மனுஷனாய் யோசேப்பு. it was because of God's man Joseph. நாமெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், We are also God's people. தேவனுடைய மனுஷர்கள். We are God's being. நாம் இருக்கின்ற இடத்தில் விசேஷமானவர்கள். Wherever we are, we are special. அது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are not knowing this truth. அதை புரியாமல் நாம் பிரச்சனை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். We are thinking always about our problem. நம்மை குறித்து மேன்மையாய் வேதம் சொல்கிறது. Bible has been saying many glorious things about us. தேவனும் சொல்கிறார். God is also saying, அதை பார்ப்போமா? let us look at today. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 3, 16ஆம் வசனம். verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களே. Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? தேவ ஜனங்களுக்கு, For God's people, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு, for God's calling people, ஆண்டவர் God, பவுலின் மூலமாக பேச விரும்பினார். through Paul, God is saying, என்ன பேசுகிறார்? what he is saying, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். but you are the temple of God. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we look on yesterday, மோசே பார்வோனுக்கு தேவனாய் இருந்தார். Moses was a God to Pharaoh. அதனுடைய ஆழம் நமக்கு தெரியாமல் இருப்பதினாலே Because we don't know the depth of that word, இன்றைக்கு நம்மை தெளிவுபடுத்த விரும்புகிறார். today God wants to say it very clearly. நீங்கள் யாவரும், Who you are, நாம் யாவரும் who we are. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். Bible says here we are the temple of God. தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது. God's Spirit dwelleth in you. தேவன் தங்குகின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் பெருமையாக நம்மை குறித்து பேசுகிறது. Bible is saying very proudly that we are the temple of God. God lives in us. நாம் அதை எண்ணாதபடி நம்முடைய காலங்கள் வீணாய் போகிறது. We are not considering that truth in our life. நம் வாழ்க்கையும் வீணாய் போகிறது. We are spending our days in vain. அநேகருடைய வாழ்க்கையும் நம் மூலமாய் வீணாய் போகிறது. Through our life we are not spending others also. அப்படி இல்லாதபடிக்கு Not like that இந்த experience. ஆண்டிலே In this year, உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? God has promised that He will show us His wonder. நீங்களே தேவனுடைய ஆலயம்.
You are the temple of உங்களை God. தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you. நாமே தேவனுடைய ஆலயம். We are God's temple. நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்கிறார். In us, God's Spirit is dwelling. அந்த சராசரி உருவாக்கின தேவன் அல்லவா? The God who created this universe. அருகில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, He is not only near to you. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He is dwelling inside of us. அவரை புரிந்து, Let us understand Him. அவரை தெரிந்து, Let us know Him. அவரை அறிந்து, Let us understand நமக்குள் clearly இருந்து through the inside. ஆண்டவரை அறிவிப்போமா? Say it to many. அதுதான் சுவிசேஷம். That is the gospel. அதுதான் நற்செய்தி. That is the good news. இந்த உலகத்தில் தேவ ஜனங்களுக்குள் தான் நற்செய்தி இருக்கிறது. In this, God's people only have that good news in them. எங்கு சென்றாலும் துர்ச்செய்திகள் தான். Wherever we hear bad news. எங்கு சென்றாலும் வேதனை செய்திகள் தான். Wherever we are hearing a news of chaos. விபத்தின் செய்திகள், Accidental news. இயற்கை சீற்றத்தின் செய்திகள், Natural disaster news. அநேக செய்திகளை துக்கமாய் கேட்கிறோம். We have been hearing continually about the bad reports that are happening. நற்செய்தி தேவ ஜனங்களிடத்தில் இருக்கிறது. But good news is only in God's people. ஆண்டவரை நமக்குள் வைத்திருக்கிறபடியினாலே, We are the people who are having God in us. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினாலே, Spirit of God is dwelleth in us. நாம் யாவருக்கும், For all the people, அறிந்த மக்களுக்கெல்லாம், for known people, உறவுக்கெல்லாம், for all our relatives, நண்பர்களுக்கெல்லாம், for all our friends, நாம் சந்திக்கின்ற யாவருக்கும் the people whom we are meeting regularly, நற்செய்தியை அறிவிப்போம். share this good news. அது நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. That has been given as a responsibility. அதுதான் நமக்கு அதிசயத்தை காண்பிக்கும். That is the way to receive this wonderful. அதிசயங்களை அன்றைக்கு தேவ ஜனங்கள் செய்தார்கள். People did miracle on this day. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சீஷர்கள் செய்தார்கள். When they look at the New Testament, they did wonders. அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். Apostles did. அதே போல் இன்றைக்கு நம் மூலமாய் தேவன் செய்ய விரும்புகிறார். Today God wants to do that through you. நம்ம ஒப்பு கொடுப்போம். Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை குறித்து எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஐயா. how much you love, you showered on us, Lord. உம்முடைய நினைவை யோசித்து பார்க்கும்போது We are thinking about your நாங்கள் imagination. அதற்கு தகுதியா? We are not the people who நீர் எங்களை deserve, தகுதிப்படுத்துவதற்காய் நன்றி. but you are making us worthy, Lord. எங்கள் மூலமா அதிசயத்தை காண்பிப்பீராக. Through us, you are showing your wonders. எங்கள் மூலமாய் வெளிப்பட விரும்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Through us, you want to reveal yourself. நீக்கால் அதுவுறவையாக Thank you, Lord. நன்றியோடு We ஸ்தோத்திரிக்கிறோம். thankfully pray. அப்படியே செய்கிறார். Do the same manner. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.